நலமிகு சிந்தையீர் வணக்கம். சென்ற பதிவில் அச்சம் பற்றிய சில செய்திகளை பகிர்ந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கின்ற செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். பாரதியார் அச்சம் தவிர என்று சொல்லுகிறார். வள்ளுவ பிறந்தகை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்கிறார். மற்றும் ஒரு இடத்துல தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்கிறார். இந்த மூன்றையும் நாம் ஒருங்கிணைத்து சிந்திக்க வேண்டும். அழகாக ஒரு விடை இதிலே கிடைக்கும். ஏனென்று கேட்டால், நாம் சின்ன வயதிலே இருந்து வயது வேறுபாடு இல்லாமல் பயந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. பயம் ஒரு சிக்கலாக இருக்கிறது. எந்த சிக்கல் இருந்தாலும் அதற்கு தீர்வு காண வேண்டியது நம்முடைய தேவை. அப்படி ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே இதை நாம் சிந்திக்க வேண்டும். சிந்திக்காதவர்களுக்கு தீர்வு கிடைக்காது. அச்சம் தவிர்க்க வேண்டும். எப்படி தவிர்ப்பது? முதலிலே எதற்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு மட்டும் அஞ்ச தெரிந்தால் மற்றவற்றை பற்றிய அச்சங்களை எல்லாம் நாம் தவிர்த்து விடலாம். தீமை செய்வதற்கு நாம் அஞ்ச வேண்டும். தீமை செய்பவர்களை கண்டாலும் நாம் அஞ்ச வேண்டும். ஆக தீமை, தீய எண்ணம், தீய சொல், தீய செயல் ஆகியவற்றை நீக்க வேண்டியது நம்முடைய கடமை. பழமொழியாக சொல்லும் பொழுது இந்த பெரியவர்கள் எல்லாம் சொல்வார்கள், மடியில கனமும் இல்லை மனசுல பயமும் இல்லை என்று சொல்வார்கள். நம்மிடத்திலே தவறில்லை என்று சொன்னால் நாம் அஞ்ச வேண்டியது இல்லை. இச்சகத்து உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்று பாரதி பாடியதற்கு காரணம், அவனுடைய உள்ளத்திலே கலங்கமில்லை. நாம் அச்சம் தவிர்ப்பதற்கு ஒரே வழி, நம்மை தீமைகளிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் விலக்கி நன்மைகளை நோக்கி செலுத்துவது. நன்மைகளை நோக்கி செலுத்துபவர்கள் அந்த மனமுடையவர்கள், உள்ளத்திலே உண்மை உண்டாக உழைப்பவர்கள், செயல்படுபவர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டியது இல்லை. ஏனென்றால் அவர்களை சூழும் தீமைகள் இல்லை. அதனால் அஞ்சுவது அஞ்சல் என்கிற வகையிலே நாம் தீமையை மட்டும் அஞ்சி தீர்த்து கட்டிவிட்டால் போதும், நம்மிடத்திலே இருக்கிற தீமை விலகும் என்று சொன்னால் அச்சம் என்கிற இருளும் நம் அகத்திலே வராது. சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம்.